கர்மசாமிக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ வளருது. யாருக்கோ வயிற்றுக்குள்ள பிரச்சனை ஆகல. யாருக்குப்பா பிரச்சனை? வீட்டில் இருக்கிறவங்களுக்கா இங்கே இருக்கிறவங்களுக்கா? வயிற்றுக்குள் யாருக்கு பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை உனக்கு? கடகட மேளம் கட்டட்ட. யாருடா இது? சகோதரன். சரி, கால் வந்துட்டு வாங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வயிற்றை பற்றி சொல்லணுமா வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா? எங்கே இருக்காரு அத்தான்? கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? ஐயா எங்கே இருக்காங்க? இப்போ அடுத்த வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு? கண்ண முடியுமா கொஞ்சம்? கர்ப்பப்பை சம்பந்தமான குறைபாடு இருக்குமா? அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரம்பத்திலே செய்தாச்சுன்னா கேன்சர் வராதுன்னு மேலே இருந்து உத்தரவு. கால் வந்துட்டு வா. கவலைப்படாண்டா. என்ன இவனுடைய அறிவை பயன்படுத்தி யோகத்தை பயன்படுத்தி அருமையான பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். வைகாசி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. உன் பையன் என்ன படிக்கான்? நல்ல பையன் தானவன். தப்பாக நினைக்க மாட்டியே? உண்மையை சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியே? கோல்டன் பீச் எங்கே இருக்குடா? மெரினா பீச்சு. அவனுக்கு தெரியாத கடற்கரையே கிடையாடா தம்பி. தனியவே சுத்த மாட்டான். தங்கமான பைய. ஒரு பிள்ளைய தோளில் போட்டுட்டு சுற்றுவான்டா. புரியுதா? அவளைத்தான் கல்யாணம் முடிச்சு அவளுக்கு பின்னால் தான் போவான். பண்ணுனவா. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரூட்டு வேறு இருக்குது. அர்த்தநாரீஸ்வராய நமோ நமாம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. உனக்கு புரியுதா? புரியுதா? கால் வந்துட்டு வாங்க. உனக்கு புரியுதா? தம்பிட்ட பிறகு கேட்டுக்கோ. லே குட்டி பேல, உனக்கு புரிஞ்சுக்கிடுதலாம்? அவன் மனத்தை மாற்றி உனக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறம்மா. கவலைப்படாத, பொறுமையாயிரும்மா. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சுதந்திர தினமா குடியரசு தினமா? அந்த குடியரசு தினத்துக்கு உட்பட அவன் மேலே எஃப்ஐஆர் விழுமுன்னு உத்தரவில் இருக்குது. புரியுதாடா? எஃப்ஐஆர் காப்பி எஃப்ஐஆர் போடுவாங்க. அவன் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும். அதுக்கு இடையில் அவனுடைய மனத்தை மாற்றி சென்னையை விட்டு வெளியூருக்கு போக வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கரெக்டாக 1.25 மாதம் கால அவகாசம் காப்பாற்றி கொண்டு வரேன். என்ன, இப்போ இருக்க பொம்பளைகிட்டேருந்து விடுதலை ஆயிடுவான். எப்படி விடுதலை ஆகும்னா, அவள் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கா. அது இவனுக்கு தெரியாது. தெரிஞ்சவொடனே இவன் ஓடி வந்துடுவானா. அதை நான் தெரியப்படுத்திடுவானா. சரிண்ணா? கெட்டிக்கார பிள்ளை. உன் பிள்ளைய அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வெற்றியாக்கி தரேன். பிப்ரவரி 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தொழிலை பற்றி பேசுவோம். ஓகே? உனக்கு என்னடா வேணும்? தீய சக்தி இருக்குது, வாஸ்து சரியில்லை, மாற்றி தரேன். உனக்கு பக்கத்தில் வா. இல்லை, நீ தமிழ் பையன். பம்பாயிலிருந்து பொண்ணு வந்தால் கட்டிக்கிடுவியாடா? விளையாட்டுக்கு சொல்லணும்னு நினைக்கிறியா? தமிழ் பெண்ணு தான் பம்பாயில் இருக்கா. பம்பாயை சார்ந்த ஒரு பெண் மனைவியாக வருவாள். பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வாய். சொந்த வீடு வாசலோடு இருப்பேன். வாடா, உனக்கு என்னடா வேணும்?
பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், அவன் கூட இருக்க போயெல்லாம் கூப்பாடி போயிடுவேன். அவங்கள விட்டு என்றைக்கு வெளியேற போகிற? இப்போதைக்கு வச்சுக்க 6 மாதம் எண்ணெயை வச்சு ஓட்டு. நல்லா இருக்கு. வாமா, நீ ஒரு கல்லில் 9 மாங்காய் அடிக்கிறவா. எல்லாம் வெற்றியாயாச்சு, சந்தோஷமா இரு. போய்ட்டு வா. என்ன கிடைக்க மாட்டுக்கு? இப்போ கிடைச்சாச்சு. போ, முயற்சி பண்ணா. என்னைய மனத்தில் வச்சுட்டு கூப்பிட்றா, வந்துடும். போ, அடுத்த வரையில் மாதம் சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துடுடா. போயிட்டு வாடா என் செல்லம். வாங்க. சரி 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 சரி. என்ன வேணும்ப்பா? முதல்ல அதுக்கு பணம் கட்ட வேண்டியெல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கண்ணை முடுங்க. கருப்பசாமி, இதை எப்படி ஏன் கையில் எடுத்தீங்க? காலில் வந்துட்டு வரலாம். அந்த வழக்கிலிருந்து மீட்டி அந்த சொத்தை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். பையனுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழியும் காட்டித்தாரேன். வேறு என்ன வேணும்? நகை வேணுமா? திருடங்களை கண்டுபிடிச்சி தரணுமா? நல்ல வார்த்தை. 3 வாரம் பொறுமையாக இருப்பா. இந்த வழக்கை மீட்டித்தாரேன், பிள்ளைக்கு நல்வழி காட்டுறேன். நகையை எடுத்தவங்க உன் கண்ணுக்கு தெரிஞ்சுடுவாங்க. போ, இந்தா. ஏன்னா உரையில் ஊதி குறையில் போட்டுட்டாங்களாம். எப்படி? ஃபூனு உரையில் ஊதி. அதான். அதே சென்னை மாநகர் எல்லை நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னடா வழக்கு? டைவர்ஸ் வழக்கா? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திருக்கிய? வர சொல்லுங்க. வந்தாங்களா? பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம். அப்பாங்க, பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். ஐயா, அவருக்கு வழி விடுங்க. முதல்ல உணர்ச்சி வசப்படாமல் 3 பேரும் ஒன்று போல எழுந்துச்சு காலில் விட்டுவாங்க. வெள்ள யாருக்குடா டைவர்ஸு? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அவளுடைய மனம் தெளிவடையவில்லை. நீ வேணால் அங்கே போய் வாழ்ந்துக்கலாம். உன் வாழ்க்கை முக்கியம்னு சொன்னால் உங்கள் அம்மையும் அப்பாவும் உன்னையும் அங்கே விட்டுறணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அம்மையும் அப்பாவும் உனக்கு வேணும்னு சொன்னால் உன் பொண்டாட்டியை நீ விட்டுறணும். என்ன முடிவுக்கு வரப்புற? நான் இப்போ சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். என்ன முடிவுக்கு வரப்புற? அவள் வேணுமா இவங்க வேணுமா? வேணும். கல்யாணம் முடிக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேணும்னு அவன் நினைப்பாளாடா. நீதியை கொஞ்சம் பொறுத்துப்பார். கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் இருங்க. என்னப்பா? அவளுடைய உள்மனதை கொஞ்சம் பார்க்க. கண்ணாடியை கலத்திட்டு அமைதியாக உட்கார பார்ப்போம். முதல்ல அவள் மெயின்டெனன்ஸ் கேஸ் உன் மேலே போட போகிறான். உன் மூலமாக ஒரு அமௌண்ட்டு வேணும். பிள்ளைய நம்ம வளர்த்துக்கிடுவோம். எவ்வளோ நாள் கழிச்சுனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவள் வரா. இங்கே வந்து வாழணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. ஆமாடா,
அவளை மனம் திருந்தி கொண்டு வந்து சேர்த்தா வாழ்ந்துக்கிறதியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்ந்துக்கிடுவியா? மாற்றம் இல்லையே. கால் வந்துட்டு வா, நீ மட்டும் மாலை கொடுப்பா கர்மசாமிக்கு. கண்ணு முடுறா, பக்கத்தில் வா. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து அவன் மனசு மாறும், உன்னை தேடி வருவாள். இப்படி வெற்றி உண்டு. நல்லா இருடாமா. வேற என்னப்பா வேணும்? இங்கே கூட்டு வாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது. பொம்பளை பிள்ளை பிறக்கும், அபிராமின்னு பேரை வச்சுக்கா. இந்த அப்படி அவ்வளோ தூரம் இருந்தால் நான் திருநீர் பூச முடியாதும்மா. சரியாக இன்னும் 1.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள், எல்லாம் ஜெயிச்சு தாரேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு கை கொடுங்க அந்த அம்மாவுக்கு. நான் கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மனவேதனை நடந்து நிம்மதி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. உன் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கியா? எங்கப்பா கட்டி கொடுத்த? இப்போ எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்திய? வழி விட்டுருங்க. காசிக்கு போற அளவிடு என்னை இனிமேலாவது வாழ வீடு. உன் பிள்ளையுடைய பிடிவாதம் அவனுக்கு ஒத்துக்கிடல. அவனுடைய மனநிலைகள் பணம் பணம் பணம், அதான் இப்போ அவனுடைய நோக்கம். ஆனால் அவனுடைய மனநிலைகள் இப்போ வேறு இடத்துல கொஞ்சம் மாற்றமாகி குழப்பமாக இருக்குது. புரியுதா? அதனால் உன் பிள்ளை அங்கே போய் சேர்ந்து வாழறதுக்கு இப்போ அவனுடைய உள்ளத்தில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருப்பான். என்ன செய்யணும்? சேர்ந்து நிம்மதியாக வாழ வச்சுட்டு வந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. அவனுக்கு இஷ்டம் இல்லையா? அவளுக்கு இஷ்டம் இல்லையா? உன் பொண்ணுக்கு அவன் வேணுமா வேண்டாமா? உன் கதை தான் எனக்கு வேணும். கண்ணை முடிக்கா. இந்தா 3 மாத கால அவகாசம் வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு நல் வாழ்வு அமைச்சு தரேன். சந்தோஷமா? வரும், வர வச்சு தாரேன். தைரியமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி என்னம்மா பரவாயில்லையே. 1 2 3 4 5 6 7 8 9. ஓஹோ, நீங்களா? வாங்க 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 வாங்க. பெரியபாளையத்தம்மன் கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா? யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு? கால் வந்துட்டு வா. யார் இந்தம்மா? நீ யாருடா? நீ யாருப்பா? மெட்ராஸ். என்னடா வேணும் தம்பி? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. விபூதி பூசத்துக்கு எட்டாமல் இருங்க. கண்ண முடிக்கா. ஒன்றுமே சொல்ல வேண்டாமே. கால் வந்துட்டு வாடா. நீங்கள் இருங்க. தம்பி நல்ல கால் வேணும்லடா.
நல்ல நிம்மதியாக மனதார கும்பிடு சாமியை. என்னைய நம்புதியாடா? இவங்க ரெண்டும் சொன்னாங்கன்னு வந்திருக்கியா? வேறு யாரையுமே அவன் நம்பலை, ஆனால் அவன் என்னைய நம்புதான். அதுதான் உண்மை. வேறு யாரையும் நம்பலைன்னா யாரை? சாதகம் சொல்கிறதையோ குறி சொல்கிறதையோ சாமியாடிகளையோ அவன் நம்பலை. ஆனால் நிச்சயமாக என்னைய நம்புதான். 75% நம்புதான். உண்மையா? ஏன் அப்படின்னு நானே உணர்ந்து பார்த்தேன். அவன் என்னை பற்றி யூடியூப்பில் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள், நான் அணுகுகிற முறைகள், சொல்லுகிற விதங்கள், நடக்கிற காட்சிகள் இவைகள்லாம் தெளிவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அறிவுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது, போய் பார்ப்பா, நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மை தானடா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. குன்றத்தூர் எங்கே இருக்குது? குன்றத்தூர் முருகனை போய் கும்பிட்டியா? நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? முருகனை கும்பிட்ற. அதான் முருகனுடைய வேலை வந்துச்சு, அதான் சொன்னேன். சரிண்ணா? அடுத்த ஒரு விஷயம், நீ முருகனுக்கு இதுவரை அபிஷேகம் பண்ணணும் எது ஒன்று வேண்டுதல் பண்ணினது உண்டா? வைகாசி விசாகத்துக்குள்ளே தம்பிக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சிரும். தேவி என்ற திருநாமமுடைய பெண்ணாக இருப்பாள். தேவியின் திருநாமம். வைகாசிக்குள்ளே பெண் அமைஞ்சிடும். நீயா எடுக்கிற முயற்சியோ உன் நண்பர்கள் மூலமாக நீ எடுக்கிற முயற்சியோட பெண் உன் வாழ்க்கைக்கு உதவ மாட்டாள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குற பெண்ணில் நல்ல பெண்ணாக வைகாசிக்குள்ளே கல்யாணம் நடக்கும். ஜனவரி பிறந்து 7வது மாதத்துக்குள்பட உன்னுடைய கடனை, பாதி கடன் உனக்கு தீரும். வண்டி வாகனம் சம்பந்தமான ஒரு தொழில் புதுமையாக உனக்கு அமையும். இது உனக்கு வெற்றிகரமான செய்தி. இதில் நடத்தி தந்தால் போதுமில்ல. 3 பேரும் ஒன்று போல காலில் விட்டுவாங்க. இந்த பையனுக்கு உள்ள ஆசையை பாரு. வாப்பா, பக்கத்தில் வா. உனக்கு கடன் வாங்கினதை நான் ஒத்துக்கிடுவேன். அடுத்தவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நீ கடன் வாங்குறதுக்கு உதவி செஞ்சனா இழிச்ச வயமில்லண்ணா, எனக்கு எதுவும் தெரியாது நினச்சி வந்தியாடா. அடுத்து இதை மாதிரி செய்ய மாட்டோன்னு சொல்லு, உனக்கு நான் பணம் தரேன். மனசார சொல்லுடா. சரி, கரெக்ட் தான். வெற்றி அடைவாய். உனக்கு பணம் தந்து உன் துன்பத்தை மீட்டிட்டேன். கல்யாணம் முடித்து வெற்றியோடு என்னை வந்து பார்ப்பேன். வா மகனே, அடுத்து பேசுவோம். குலதெய்வம் எதுன்னு தெரியலையா? முருகன் தான் குலதெய்வம். கும்பிடுங்கல்ல. கர்மசாமிக்கு மயிலம் முருகனா குன்றத்தூர் முருகனா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பின்னால் பார்த்து கொடுக்கலாம். சரிண்ணா? எல்லாம் மொத்தமாக நான் மெட்ராஸ்னு கூப்பிட்ருக்கோம்ல, அந்த ஆசையில் அந்த அக்கா வந்துட்டான். வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. கர்மசாமிக்கு ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கேன், அது முடியலை. அது என்ன அர்த்தம்? அறகுறையில் எனக்கு ஒரு பத்திரம் அக்ரிமெண்ட் போட்டு முடிக்காமல் அறகுறையில் இருக்குது. யாருக்கியா? யாரு யாரு புரியல. கால் வந்துட்டு வா. நீ என்னடா பத்திரம் போட்ட? அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா? கூப்பிட்றேன். நீ வியாபாரத்துக்கு போட்டியா? வியாபாரத்துக்கு போட்டியா? ஏமாறதுக்கு போட்டியா? கால் வந்துட்டு வா. சும்மா குறிஞ்சி விழுந்துட்டா நீ காலில் வந்துட்டு நான் நம்பிடுவேன். நான் பைத்தியர பேலா? மனத்தை கடவுள்கிட்ட கொடுறா. என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? இப்போ வரலாம். ஒரு அக்ரிமெண்ட் உனக்கு பாஸ் ஆக்கி தந்துடுறேன், பணம் வாங்கி தரேன். பாக்கி ரெண்டுமே வழக்காட வேண்டிய நிலைமை இருக்கும். வெற்றியாக்கி தரேன். ஒரு அக்ரிமெண்ட்டில் பாஸ் ஆக்கி என்னை கூட்டுவான், பணத்தோடு வருவேன். பொறுமையாக இரு, அடிச்சு தரேன். நீ கால் வந்துட்டு வாப்பா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. யாருக்குடா பணம் கொடுத்த? அந்த இடம் உனக்கு கண்டிப்பாக வேணுமா? ரொம்ப ஆசைப்படுறியா?
இல்லாத ஆசைப்படுறியா? உன்னை விட கூடுதல் அமௌண்ட்டில் இன்னொருத்தங்க உள்ள இடிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? எப்படியாவது அவனை மடைக்கு கொண்டு தான் உனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமுங்க. கால் வந்துட்டு வா, அடிச்சு விடுவோம், பிழைச்சிட்டு போ. நல்லா இரு. வா. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 மேலே அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. உன் வழிக்கு வந்துடுவான். அட்வான்ஸை போட்டு அடித்து கொண்டு வா போ. பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியாத்தா பேர் வை. போய்ட்டு வா. காசு பணத்தோடு வருவா. 3 வீடு கட்டி வாழ்விய. போயிட்டாங்க. 3 வீடு கட்டி வாழ்விய. போங்க. ஆமாம், அடுத்து பேசுவோம். கோயிலை பற்றி உத்தரவு வரல. நீ கேட்டால் நான் பருப்பு பேச முடியுமா? கரு வரணும்லப்பா. போயிட்டாங்க. நல்லா இருங்க மக்கா, சந்தோஷமாக இருங்க. கர்மசாமிக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், நடக்க மாட்டேங்கு. யாருக்குப்பா நடக்கலை? உனக்கு யாருக்குப்பா நடக்கலை? உனக்கு யாருக்குப்பா நடக்கலை? உனக்கு யாருப்பா? உனக்கே நடக்கலையா? கால் வந்துட்டு வா. இந்த கம்புக்கு அந்த பக்கம் நின்னுங்க. உன் பொண்ணு மனத்தை பொறுத்தவரை நல்ல பிள்ளை தான்ப்பா. பையன் மனத்தை பொறுத்தவரை நல்ல பையன் தான்டா. அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லை. கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அதனால் பல முறைகள் முயற்சி செய்தும் வெற்றி அடையலை. அவனுடைய கழுத்தில் திருநாகம் சுற்றி இருக்கு. அந்த சர்ப்பகாலம் மாறி போச்சுன்னா கல்யாணம் நடந்துடும். மாறுவது எப்போன்னு கேட்க மாட்டேயே. ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு தான் மாறும். ஆவணியில் கல்யாணம் கூடும். ஆம்பளை பையன் பிறப்பான். கர்மசாமி நோய் வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு உனக்கே கல்யாணம் முடியணுமா? யார்கிட்டையும் பழகினியாவா? என்னாச்சு? சரி விடு, காலில் வந்துட்டு வா. உனக்கு மட்டுமா துன்பம்? எத்தனை பேர் நிற்கிறாங்க? தம்பி நல்ல காலில் விடலை. கல்யாணம் முடித்து விவாகரத்தான ஒரு பொண்ணு உனக்காக காத்திருக்கா. முடிச்சுக்கிடுவியா? மாற மாட்டிய? கால் வந்துட்டு வா. அந்த வாழ்க்கை உனக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. நீ கட்டின பிறகு குழந்தை பெறுவா. உண்மையை தானே சொல்லணும். பிரச்சனை கொடுக்கக்கூடாதுல்ல. வாப்பா. வேறு என்ன வேணும்? தாயாரை காப்பாற்றுறேன், ஒரு தாரத்தையும் உனக்கு உருவாக்கிட்டேன். போயிட்டு வா. 3 பேர் இருக்காங்க. என்னடா தொழில் பார்க்க? என்ன வேலை அது? கால் வந்துட்டு வா. நீ என்னம்மா பார்க்க? வெரி குட் மகளே. இன்னும் ஒரு ஆள் இருக்காது. யார்? இன்னும் ஒரு ஆள் வர்றாரு. மொத்தம் 3 பேர். கம்ப்யூட்டரைசிங் மொத்தம் 3 பேர். வாட்? அதில் கம்ப்யூட்டருக்கு சிஸ்டம் கணக்கு பார்க்க வச்சுருக்கிய. நான் என்ன பைத்தியார பேலா? சக்கலி புக்கலி கொக்கலின்னுக்கிட்டு நீ என்னப்பா கம்ப்யூட்டர் வச்சுருக்க? ஆன்லைன் பிஸ்னஸ். இது கம்ப்யூட்டர் தான். நீ கால் வந்துட்டு வாடா எலி. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறீங்க கம்ப்யூட்டரில்? என்ன வேலை பார்க்க? கால் வந்துட்டு வா. சாமிக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன். அவசியமில்லாத கடன்களும் குழப்பங்களும் நிறைய இருக்குது. குடியிருக்கும் இடம் கூட உறுதி இல்லாத நிலைமையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இதுவரை படித்த படிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சு உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நிலையான வாழ்க்கையை அமைச்சு தரணுங்கிற ஒரு பருவத்தில் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல்
பெற்றவங்களை சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் முட்டிக்கிட்டு அலையுது நீ. கால் வந்துட்டு வா. உன் கடன் அடைக்கிறதுக்கு நான் பணம் தரணும். அடுத்து உனக்கு இல்லற வாழ்க்கையை செம்மையான அமைதி தரணும். இதற்கு என்னம்மா, இதற்கு இடையில் உனக்கு ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு. 2 விதமான ஏமாற்றம். உள்ளத்தால் ஒரு ஏமாற்றமும் உழைப்பால் ஒரு ஏமாற்றமும். இப்போ நீ உன்னுடைய பணியின் மூலமாக நீ கொடுக்கப்பட்ட சான்றுகள் உனக்கு முழுமையாக வந்தடைய வேண்டும். ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாலே அந்த வேலையில் நீ குறுக்கிட்ட உண்மையா? அதை முடிச்சு தரேன். அடுத்து ஒரு இடத்த ஒரு கம்பெனி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, வெற்றியாக்கி தரேன். வெளிநாட்டுக்கு போறியா? வெளிநாட்டுக்கு வந்து கம்பெனியில் இங்கேயே பார்க்குறியா? ரிமோட்டிங், சென்னையிலே ரிமோட்டிங் ஒர்க் பாரு, ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு 82,000 ரூபா உனக்கு சம்பளம் கிடைக்கும். போ. யாருக்கு? ஆம்பளை பிறப்பா. போ, கவலைப்படக்கூடாது. நல்லாயிரும், போயிட்டோம். நல்லாயிருவோம் மகளே, ஐஸ்வர்யமாரு. கர்மசாமிக்கு என் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்காம இன்னொருத்தர் சொல்ல கேட்கா, நான் என்ன செய்ய முடியும்? நானா சொல்லுதேன்? அப்படி ஒருத்தன் உள்ளத்துக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி அப்படி கால் வந்துட்டு வா. வரட்டும், அவனும் வரட்டும். அப்படி நிறைய பேர் இருப்பான் அந்த உலகத்தில். பக்தர்கள் சொல்றதை கேட்டு கரெக்டாக வாங்க. மற்ற எல்லாரும் ஒத்துழைப்பு விடுங்க, வரிசையாக நின்னுங்க. உன் முன்னாடி எங்கடா இருக்கா? அவங்க அம்மா வீட்டில். பொதுவாக அம்மா வீட்டில் சொன்னால் நான் உங்கள் அம்மா வீட்டில் நினச்சிக்கிட்டேன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. வரலாம். கர்மசாமி என்னை மன்னிச்சுக்கான்னு காலில் விழுதிய. என்ன மன்னிச்சுக்கணும்? ஒன்று தவறு செஞ்சிருக்கேங்கிறது உண்மைதான், புரியுதா? அதனால் எதையும் வெளியே சொல்லக்கூடாது. வெற்றியாக்கி தரேன். 2 கேள்வி கேட்டுக்க. என்னெல்லாம் வேணும்? ஒரு பாயிண்ட், உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்துடுறேன். அவள் இன்னொருத்தர் சொல்ல கேட்டு மனதை குழப்பிக்கிட்டு இருக்கா. கோர்ட்டு வரப்போவதுக்கு தயாராகவும் இருக்கா. அதே மாதிரி ஒன்று ஆள் வச்சு அடிக்கவும் தயாராக இருக்கா. கால் வந்துட்டு வா. கீழே விழுத மாதிரி இருக்குடா. அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன். இதுக்கிடையில் உன்னுடைய உழைப்பு பணமெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. அவைகளையும் சேர்த்து செம்மையாக்கி தந்துடுறேன். வேறு என்னடா வேணும்? நல்ல படிக்க வச்சு தரேன். நீயும் ஒரு குற்றவாளி தான்டா. அந்த குற்றத்தை வெளியே சொல்ல மாட்டேன். மனத்தை திருத்திக்கா. செம்மையாயிரு. பொண்டாட்டி பிள்ளை சேர்ந்தாச்சு. போ, பணம் வந்தாச்சு. நல்லா இருப்போம். நீ வாடா, கால் வந்துட்டு வா. மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள். சதுர்முகனே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சதுர்முக இந்தங்க யாருக்குள்ளது? வாப்பா. உன் மனைவியை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு சேர்த்தா போதுமா? மனதார விரும்புதியா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேண்டாம், அவள் திமிரு அடங்கி வந்தால் போதும்னே. இப்போ அவள் மனத்து மாறியாச்சு. சேர்த்துட்டா போதுமா? ஒரே மனமாக இருப்பிய, குழம்பவே மாட்டிய. கால் வந்துட்டு வாடா ஆம்பளை. என்னைக்குடா கூப்பிட போகிற? உடனே என் செல்லம், அடுத்த வாரம் கொண்டு போய் இந்த கனியோட போ, உன்னை ஏற்றுக்கிடுவா. மனதார திருந்தி நிம்மதியாக வாடுவப்பா. போயிட்டு வா. வெற்றிகரமாக நடக்கும். ஏன் கவலைப்படுற? தைரியமாரு. கர்மசாமிக்கு நிறைய பணங்களை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன். லட்சங்களை. வாரவங்களுக்கு வழி விடுங்க, மற்றவங்க வரிசையாக நின்னுங்க, இடிக்காதீங்க. யார்கிட்ட கொடுத்தப்பா? எவ்வளவு கொடுத்த? நீ எவ்வளோ கொடுத்த? நீ எவ்வளோ கொடுத்த? 75 லட்சம். வா, கால் வந்துட்டு வா. கம்புக்கு பின்ன போங்க. எல்லாரும் அமைதியா, கீழே இருக்கவங்க அமைதியா இருங்க. ஒருத்தன் வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறான். அவன் வண்டி இடையில பழுதடைஞ்சிருக்கு. அது யாருப்பா? வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறான். அவன் வண்டி இடைப்பட்ட பழுதடைஞ்சு விட்டது. இன்னொரு கால் வந்துட்டாடா.
சாப்பாடு கூப்பாடு, சாப்பாடு கூப்பாடு. வாடா தம்பி. யாருக்குடா பணம் கொடுத்த? ஆன்லைனா பெண்லைனா? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா, கையை கோர்த்துக்கா. கால் வந்துட்டு வா. எந்த ஆப்பில் பணம் போட்டு அந்த ஆப்பு இப்போ வந்து ஆஃபாக இருக்கு. தம்பி, எந்த ஆப் மூலமாக பணம் போட்டையோ அது இப்போ ஆஃபாக இருக்கு. உண்மையா? அந்த லாக்கை இப்போ எடுக்கவே முடியலை. பார்ட்டி வந்து 4 முறையாக பணம் வாங்கினான். அது அக்கௌண்ட் மூலமாகவே வாங்கினான். ஆனால் அந்த ரெக்கார்டெல்லாம் அவங்ககிட்ட கரெக்டாக இருக்குது. ஆனால் ஜெயிக்க முடியலை. அதனால் சட்டப்படி போனால் சரி வருமானு ஒரு முடிவு எடுத்திருக்க. சைபர் கமிஷனில் போட்டிருக்கியா? பணத்தை வர வைக்க 20 லட்சம் வரும். கால் வந்துட்டு வா. நின்றுக்கா, வரலாம். இந்தா உன் பணம் கிடைச்சாச்சு. வெற்றி அடைவாய். சந்தோஷமா இரு. 20 லட்சம் கிடைக்கும். நல்லா இருடா. போயிட்டோம். கர்மசாமிக்கு மச்சினமார்ட்ட பணத்தை விட்டவன் யாருடா? மச்சினங்கிட்ட பணம் விட்டது யாரு? மச்சினங்கிட்ட. கால் விட்டுறாங்க. இந்த பணத்தை சஸ்பெண்டாக வாங்கி தந்துடுறேன். பகிரங்கமாக குழப்பம் இல்லாமல் வாங்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தாரேன். இழந்த பணத்தையும் மீடி தாரேன். நல்லா இருப்பா. போய்ட்டோம். 6 மாதம் என் வீட்டை விற்றுட்டேன் கருப்புசாமி. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கூடு ஐயானு புரித முண்டாட்டி 2 பேரும் கேட்க வந்திருக்காங்க. அங்கே காலம் பையன் வீட்டை விற்றுட்டாரா? விற்கணும். நான் விற்றவரை கூப்பிட்ருக்கேன். விற்க போகிறவரை அடுத்து கூப்பிடுதேன். இன்னொருத்தனை கால் வந்துட்டுவாங்க. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? அது இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா நீ என்ன செய்வ? ம் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம் இதுதான். அவள் வெறுத்ததின் காரணத்தை நான் உனக்கு சொல்லுதேன். வெறுத்ததை மட்டும் நீ சொல்லுத. அவள் உள்ளத்துக்குள்ளே ஒரு விஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் முடிவு கிடைக்கலையேங்கிற வேதனையில் அவள் இருக்கா. நீ மேலோட்டமாக பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வை கருப்பசாமின்னு நீ கேட்க. அவள் உள்ளத்தை மாற்றித்தாரேன். தை பொங்கல் கழிந்து 20 நாளைக்குள்ளே கல்யாணத்தை அவளுக்கு சம்மதிக்க வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. வா. ஏய், கல்யாணம் நடக்கும். போயிட்டோம். வேலையும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். போயிட்டு வா. முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் உத்தரவு தான். அடுத்த உத்தரவு பையனுக்கு. அவ்வளோதானே? கருப்பசாமி, என்னுடைய தொழில் சம்பந்தமாக ஒருத்தன் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான். யாருடா மிரட்டுறா? காலில் விட்டாடா உக்காளியை நான் பார்க்குறேன். தம்பி, ஆத்திரப்பட்டுட்டிய மனசை கடவுள்கிட்ட கொடுக்கலையடா நீ. உன் தோல்ல நின்றுக்கிடாங்க பார்த்துக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அக்ரிமெண்டெல்லாம் போய் அதுபடி நடக்கணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஒழுங்காக நீ போகணுன்னா வெளியே போயிரு. என்ன
உழைச்சவரோட லாபம் நஷ்டம்தான் நிறையா இருக்குது. அதனால் உன்னைய வச்சு எந்த கதையும் எனக்கு நடக்காது. அப்படின்னா வேறு மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையில் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ உனக்கு அவன் கூட இருக்கணுமா, உன் அமௌண்ட் வெளியில் வேணுமா? உன் அமௌண்ட் வேணும்ல, எவ்வளோ வேணும் உனக்கு? 15 லட்ச ரூபா தருவேன், மரியாதையாக வெளியே போயிரு. அதுக்கு மேலே உள்ளது நீ என்ன கிழிச்சாலும் சரி என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அவனுடைய வார்த்தை. கால் வந்துட்டு வா. முதல்ல 15 லட்சத்தை கைப்பற்று. அவனுடைய சான்றுகளை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா. அடுத்த 10 லட்சத்தை நான் வாங்கி தரேன். பிடி ஓடு. அடுத்து பேசுவோம். ஏன்டா கவலைப்படுற? முதல்ல இதில் ஜெயிச்சு வருவேன்டா. சரியா? கர்மசாமிக்கு ஓஹோ ஹோ தைராய்டு. யாருக்கோ வீட்டில் தைராய்டு இருக்காமலா ப்ராப்ளம்? யாருக்குப்பா அது? யார்? வாங்க வாங்க. யாருக்குமா தைராய்டு ப்ராப்ளம்? கால் வந்துட்டோமா? அப்பா, தந்தை, அப்பா தானே? வாங்கண்ணே. ஏன் மலைஞ்சு நிற்கண்ணே? வாங்க செல்ல மக்கள்லாம் வாங்க. ஆமாம் வாங்க, உட்காருங்க. மூன்று விதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில். 1, இதுவரை உழைத்த செல்வங்களில் ஏற்பட்ட சரிவு, வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி வேணும். 2, வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு தெளிவு வேணும். 3, உடல் ஆரோக்கியம் மற்றும் வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு மாற்றம் வேணும். சரிண்ணா? வழக்குன்னு சாமி சொல்லிடுத, இதுவரை வழக்கு நம்மளை தொடலையே, அது என்னது அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன கேள்வி. அப்படி தானே? வருத்தப்படுவியா சொன்னால் கால் வந்துட்டு வாங்க. விழுந்துடக்கூடாதுண்ணே, வயசாகிடுது, பழைய வாலிபம் முறுக்கா. இவ அப்பா எங்கே இருக்காரு? மெடிக்கல். அவர் உன்னை ஏற்றுக்கிடுறாரா? அவங்க பக்கத்துலேருந்து ஒன்று அவாய்ட் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிந்துகொள். அவர் அதை வெளிப்படையாக சொல்லாமல் சும்மா சூட்சமாக ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டிலேருந்து ஒன்றை டைவர்ஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிந்துகொள். வழக்குன்னு சொன்னனே, அதை நான் சுட்டி காட்டுகிறேன். புரியுதா? உன்னை சேர்த்து வச்சுருந்தேன், கவலைப்படாத. உடல்நிலையில் உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். 1, தொண்டை, ஹார்ட், நுரையீரல் 3 பகுதிகளும் உனக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தரேன். கால் வந்துட்டு வா. வெற்றி கிடைச்சாச்சு, ஏன் கவலை கொள்கிறீர்? பக்கத்தில் வாமா. கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். என்னையும் மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம். ஐயா, ஒரு வார்த்தை சொல்லுவான், உன்னைய கூப்பிட்டு நான் வச்சுக்கிடுறேன், எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிடுவோம். ஆனால் நான் என் இஷ்டப்படி கொஞ்சம் இருப்பேன், நீ அதை கண்டுக்கிடக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லுவான். ஆமான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துருவோம். அடுத்து அவனை எங்கேயும் போக விடாமல் நான் காப்பாற்றிடுறேன். பிடிச்சிக்கா? நல்லா இல்லைடா, புண்ணியம் பெறுவாயப்பா. வழக்கு போடாமல் காப்பாற்றிடுவோம். நல்லா இருமா, ஐஸ்வர்யமாக இரு மகளே, வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சந்தோஷமா இருப்பா. நான் சம்மந்தப்படாமலே என் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அதில் எனக்கு
மனக்குழப்பமாக இருக்குது, அது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா அது? ஒரு வழக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லுது. யாருக்கு? அந்த வழக்கில் நீ உண்டா? கால் வந்துட்டு வா. அப்படித்தான் 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 இன்னும் இருக்க விட இருக்காங்களா? கேரளாவுக்கு போயிருக்கியானே? ஆ, அடிக்கடி போவியா? காணிக்கை செலுத்த வேண்டியிருக்கா? அம்மா தூக்க முடியலையே, ரொம்ப சுமையாக இருக்கும். அந்த வழக்கில் உனக்கு குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். ஏன்னா அது உன் தாயார் காலத்தில் உள்ள வழக்கு. அதில் நீ ஒன்றும் மெயின் கிடையாது, வாரிசு தான் நீ. வேறு உனக்கு என்ன வேணும்? கண்ணமுடு. ஆறு மாத காலங்கள் உன் பக்கத்தில் பிஸ்னத்துக்கு ஜனவசியமே இல்லாமல் நின்று போச்சு. உன்னை அறியாமலே இரவில் தூக்கம் வராமல் நெஞ்செல்லாம் எரியுது. அதே மாதிரி இந்த பிஸ்னத்துக்கு இடத்த மாற்றினா சரி வருமாங்கிற குழப்பம் ஓடுது. யாராலும் ஒன்றும் நடக்காமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வார புதன்கிழமை என்னையை பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன், குணமாக்கிறேன், ஓடிப்போம். கர்மதாமிக்கு 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 ஒரு உத்தரவு இருக்குது. யாருன்னு பார்ப்போம். சென்னையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆஸ்பத்திரியில் யார் இருக்கா? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நீ அழுதனா நான் சொல்கிறது உனக்கு புரியாது. அமைதியாக உட்கார்ந்தா நான் சொல்கிறது புரியும். உன் மகன் ஒருத்தர்கிட்ட பழகி மனதை குழப்பியிருக்கான். பெற்றோர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய மனநிலைகளில் அவனுக்கு ஒரு மாற்றம். இதனுடைய அடிப்படையிலே அவன் சூசைட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் குழப்பம் அடைந்திருக்கான். அதில் இவன் காப்பாற்றி வந்தது இப்போ ஒரு பெருங்கவனம். அதனால் மீண்டும் அந்த நட்பை நீக்கிட்டு உன் இஷ்டப்படி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவன் உயிரை காப்பாற்றணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. என்னை நம்புறதுக்கு நீ வீண் போக மாட்ட மகளே, வா. என்னடா கர்மதாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கா. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, இதை கொண்டு வை, மாறிடுவான் போ.